ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். வீட்டில் சிப்ஸ் போட்டாலே நிறைய பேருக்கு கிறிஸ்பியாக வராது. நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், கலர் டேஸ்ட்டுக்கே இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு பாதி அளவுக்கு கட் பண்ணிங்க, அதையும் பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்தமாரி சிப்ஸ் கட்டையில் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உப்பு போட வேண்டியதில்லை. இப்போதைக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி பென்சிலெல்லாம் ஆரம்பத்துலேயே கலர் அடிக்காது. புது பென்சிலாக இருந்தாலும் கலர் அடிக்காது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா நல்லா டார்க்காக கலர் அடிக்கும். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கேரம்போர்டு காயின்ஸ் எல்லாம் மூளைக்கு இந்தமாரி செதறி கிடந்ததுன்னா அது ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இந்தமாரி பாக்ஸ் இருந்தால் போதும். இந்தமாதிரி பாக்ஸ் நிறையவே நமக்கு கிடைக்கும். அந்த பாக்ஸில் இந்த காயின்லாம் போட்டு வச்சிட்டோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இதுமாதிரி ஸ்ட்ராப்லர் பின் பிரிச்சுட்டோன்னா மூளை செதறி இருக்கும். ஸ்ட்ராப்லர் பின் எல்லாமே இந்தமாதிரி ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னா கண்ணுக்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இதுமாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த பேண்டில் கொஞ்சமாக ஃபேஸ் கிடைக்கிற பவுடரை போட்டு வச்சிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.